அக்கினிக்குள்ள தூக்கி போடுறாங்களா? அக்கினிக்குள்ளதான் உங்களுக்கு விடுதலை. அக்கினிக்குள்ளதான் விடுதலை. நான் சொல்றேன், ஆண்டவர் என்ன தெரியுமா, பிளான் என்ன தெரியுமா? சாதாரணமா விடுவிக்க பிளான் கிடையாது. அக்கினிக்குள்ளதான் விடுதலை. சில சமயத்துல துன்பத்தின் பாதைக்குள்ள என்ன கொண்டு போய் விடுறாங்க பாஸ்டர். அந்த துன்பத்தின் நடுவுல தான் கர்த்தர் உங்களுக்கு விடுதலை விடுவார். வேதம் சொல்லுது, சத்துருக்களுக்கு முன்பதாக எனக்கு ஒரு பந்திய ஆயத்தப்படுத்தி. யாருக்கு முன்பதாக? சத்துருக்களுக்கு முன்பதாக. அப்போ இன்னைக்கு நிறைய சூழ்நிலைகளை இந்த ஊழியத்தின் பாதைகளை பாத்தீங்கன்னா, நாங்க ஊழியத்துல பிரயாணம் பண்ணும்போது எங்க ஊழியத்துடைய வளர்ச்சி எப்படி தெரியுமா? சத்துருக்களுடைய பெருக்கம் தான் ஊழியத்துடைய வளர்ச்சி. இன்னைக்கு உங்க குடும்பத்துக்குள்ள சத்துருக்கள் பெருகி இருக்கிறாங்களா? இது உங்க ஊழியத்துல உங்க குடும்பத்துக்குள்ள நெருக்கம் கிடையாது. இதுதாங்க வளர்ச்சி. எவ்வளவு சத்துரு உங்களுக்கு இருக்கிறானோ நீங்க வளர்ச்சி அடைஞ்சு போயிட்டே இருக்கிறீங்க. நீ சந்தோஷப்படுங்க. நீங்க சத்துருவை பார்த்து சோர்ந்து போயிட்டீங்கன்னா, ஐயோ சத்துரு ஒருத்தன். நிறைய பேர் பிரச்சனை என்ன தெரியுமா? என் வீட்டுக்காரன் எனக்கு சத்துருவா இருக்கிறாரு. ஒரே ஒரு சத்துருக்கே நீங்க பயப்படுறீங்க. நான் சொல்றேன், 1000 சத்துரு வந்தாதான் உங்க வாழ்க்கையில பெரிய பெருக்கத்துக்கு நேரம் போறீங்கன்னு அர்த்தம். ஏன் தெரியுமா? சத்துரு பெருக பெருகதான் எப்படி ஆகும்? உங்க பந்தி பெருசாயிட்டே போகும். இப்ப நல்ல கவனிங்க, ஆண்டவர் உங்களுக்கு வார்த்தை என்ன கொடுத்திருக்கிறாரு? சத்துருக்களுக்கு முன்பதால் பந்திய ஆயத்தப்படுத்தி